உலகத்திலேயே ஆகச்சிறந்த அனுபவமாக நான் பார்க்கும் ஒரு அனுபவம் என்பது சுதந்திர அனுபவம். நீங்கள் என்ன உணர்வை வேண்டுமானாலும் சொல்லலாம். தியாக உணர்வு, தாய்ப்பாசம், காதல், அன்பு, பரிவு, நட்பு, எந்த உறவையோ அல்ல உணர்வையோ நீங்கள் கூறலாம். ஆனால் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த உணர்வு என்பது சுதந்திரமாக இருப்பது. யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் சுதந்திரமாக இருப்பது என்பதுதான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த உணர்வு என்றால், புத்தகங்கள் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை வழங்கக்கூடியவை. அதைத்தான் மிகப்பெரிய அதிகாரமாக பார்க்கிறேன் நான். எப்படி அந்த சுதந்திரத்தை புத்தகங்கள் வழங்குகின்றன? இப்போ சுதந்திரம் கொடுக்கும்னா புத்தகம் என்ன செய்யும்? இன்னிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் என்று சொல்லுமா? புத்தகங்கள் என்ன மாதிரியான சுதந்திரத்தை நமக்கு அளிக்கின்றன? எப்போது நாம் விடுதலை உணர்வை பெறுகிறோம் என்று யோசித்தால், வெளிப்புற காரணிகளில் இருக்கும் அடிமைத்தனத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வது ஒரு வகை சுதந்திரம் என்றால், அக விடுதலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நாம் நம்மிடமிருந்து விடுதலை பெறுவது. நாம் நம்மிடமிருந்து விடுதலை பெறுவதுதான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த அனுபவம், ஆகச்சிறந்த செயல். அதைத்தான் சுதந்திர உணர்வாக பார்க்கிறேன். அந்த சுதந்திரத்திற்காக நாம் நம்மை எதிர்த்து போராடும் அதிகாரத்தை வாசிப்பு தருகிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் நாம் கிடையாது. இங்க என்னுடைய கருத்தோ உங்களுடைய கருத்தோ நமக்கானது கிடையாது. ஆயிரம் ஆண்டு காலமாக அறிவியலாலும் வரலாறுகளாலும் பண்பாட்டின் பேரிலும் பெற்றோர்களின் பேரிலும் கட்டுப்பாடுகள் என்ற பேரிலும் குடும்ப கௌரவங்கள் என்ற பேரிலும் இன்னும் பல பெயரில் நம்முள் புகுத்தப்பட்டிருக்கும் சிந்தனைகளும் கருத்துகளும் தான் நமது பார்வைகளாக நாம் கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறோம். அங்கு நாம் கற்றவர்கள் கிடையாது, கற்பிக்கப்பட்டவர்கள். அப்போ நாம் எப்பொழுது கற்றவர்கள் ஆகிறோம் என்றால், எது சரி என்ற முடிவை நாமே நமக்காக சுதந்திரமாக எப்போது எடுக்கிறோமோ அப்போதுதான் நாம் கற்றவர்களாக ஆகிறோம். அந்த கற்றல், அந்த அறிவு, அந்த ஞானத்தை, அந்த அதிகாரத்தை தரவல்லவைதான் புத்தகங்கள். எனக்கு முன்னால் பேசிய திருமதி இந்திரா அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை தொட்டு சென்றார். அறிவுக்கும் ஞானத்திற்கும் உண்டான வேறுபாடு. அப்போ படித்தவர்கள் அனைவருமே அறிவானவர்களா என்று கேட்டால், அதில் ஒருவருக்கொருவர் நிச்சயமாக வேறுபாடுகள் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது, அறிவுக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. நாம் கல்வி பெறலாம், கல்வி பெறுவதனால் நாம் தகவல்கள் பெறலாம், அந்த தகவல்கள் நமக்கு பதவிகளை தரலாம், அந்த பதவிகள் நமக்கு சில அதிகாரங்களை தரலாம். ஆனால் அறிவு என்பது எப்போது நாம் நமக்கான முடிவுகளை எந்தவித புறக்காரணிகளும் இல்லாமல் செய்ய துணிகிறோமோ அப்போது சுதந்திரம் பெற்றவர்களாக, இந்த சமூகத்தின் மீதான பார்வைகளை மாற்றுவதற்காக துவங்குகிறோமோ அப்போது நாம் அறிவானவர்களாக மாறுகிறோம். அப்போ இந்த அறிவு ஞானம்லாம் எதற்காக பயன்படுகிறது என்றால், ஒரு மாற்றத்தை உண்டு செய்வதற்கான பயணமாக இருக்கிறது. நான் சொன்னது போல நம்முடைய கருத்தும் நம்முடைய பார்வையும் அதற்கு ஒரு நீண்ட தூர பந்தம் இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்வை ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் இருந்த ஒரு பார்வை கிடையாது. அப்போ 100 வருஷத்தில் நடைபெற்ற மாற்றங்கள் யாருடைய சிந்தனையினாலோ ஏற்பட்ட மாற்றங்கள். அவங்கெல்லாம் மேதைகள். எல்லாராலையும் மேதைகள் ஆக முடியுமா? எல்லாரும் மேதைகளில் நாம் சாதாரண மனிதர்கள். எவர் ஒருவர் தானாகவே சிந்தித்து தனக்காகவும் தன்னுடைய சமூகத்திற்காகவும் சேர்த்து சிந்தித்து பல மாற்றங்களை வகுப்பதற்கான நல்ல சிந்தனைகளை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வழி, அவர்களின் பொருட்டு சில மாற்றங்கள் இங்கு நிகழ்ந்திருக்கின்றன. அந்த மாற்றத்தின் பயனாளிகளாக இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்போ அந்த மாற்றத்தின் பயனாளிகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் அந்த மாற்றத்தை இனிமே எப்படி எடுத்துட்டு போறது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் வாசிக்கல, ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், டெய்லி ஆஃபீஸ் போகிறேன், டெய்லி என்னுடைய அன்றாட வேலைகளை பார்க்கிறேன், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் அதிலும் எனக்கு ஒரு கேள்வியுண்டு. சிந்திக்காத மனிதன் வாழ்கிறானா என்றால் அது சந்தேகத்திற்குரிய விஷயம்தான்.
ஏனென்றால் மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு விலங்கு. சிந்தனை இல்லை என்றால் அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ எது நம்மை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது என்று சொன்னாலே சிந்தனை ஒன்றுதான் நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது என்றால், அப்போ அந்த சிந்தனையை புத்தகங்கள் நமக்கு தருகிறது என்று சொன்னால், என்ன புத்தகம் சொல்லுமா, இதை நீங்கள் சிந்தியுங்கள். புத்தகங்கள் ஒருபோதும் நம்மிடம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லாது. புத்தகங்கள் ஒருபோதும் நம்மிடம் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லாது. புத்தகங்கள் நம்மிடம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரும். நீங்கள் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எப்படி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டிப்ஸை புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ என்ன மாதிரியான புத்தகங்களை படித்தால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் புனைவுகள் மட்டுமல்ல, புதினங்கள் மட்டுமல்ல, நாவல்கள் மட்டுமல்ல. இங்கு புத்தகங்களில் கொட்டி கிடக்கக்கூடிய செய்திகள் வெறும் தரவுகளாக, தகவல்களாக நாம் படிப்பதற்காக படைக்கப்பட்டவை கிடையாது. ஏன்னா மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னரே இருப்பவை புத்தகங்கள். அதனுடைய பயணம் மிக பெரியது, மிக நெடியது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் புத்தகங்களிலிருந்து நாம் பெறும் அதிகாரம் என்பது இந்த விடுதலை உணர்வும் சுதந்திர உணர்வும். அதை புத்தகங்கள் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ எப்படி தருகின்றன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்மளுடைய மனிதனுடைய வாழ்வை எப்படி கட்டமைத்திருக்கிறோம்? 4 பேர் 4 விதமாக பேசாத மாதிரி என் வாழ்க்கை இருந்துட்டா நான் சாதிச்சிட்டேன். இப்படி தானே ஒரு பெரும்பான்மையான மக்கள் கூட்டம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4 பேர் 4 விதமாக பேசாத மாதிரி நாம் வாழ்ந்து விட்டால் போதும். ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய வாழ்வின் முடிவுகளை வேறு யாரோ முடிவு செய்வதற்கான அதிகாரத்தை அவர்களிடம் கொடுத்து விடுகிறோம். அப்போ நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. அவன் என் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறான், அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் வேறு எவனுடைய வாழ்க்கையாவது போய் டிசைட் பண்ணுவேன். நம்ம இங்கே உட்காந்துட்டு வேறு எவருடைய தனிப்பட்ட விவகாரங்களிலேயும் மூக்கை நுழைத்து கொண்டு நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ கடைசி வரைக்கும் யாரும் அவர்களுடைய வாழ்வை வாழ்வது கிடையாது. நாம் பிறக்கும் பொழுது எதையுமே கொண்டு வரவில்லை என்று யோசித்திருக்கிறேன் என்றால், நமக்காக ஒரு வாழ்வு இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இறக்கும் பொழுதும் நாம் அதை கொண்டு செல்ல முடியாது. பிறக்கும் பொழுது எதுவுமே இல்லாமல் வருகிறோம், ஆனால் நமக்காக ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆனால் இறக்கும் பொழுது அந்த வாழ்வை கொண்டு செல்ல முடியாது, ஆனால் நம்மால் அந்த வாழ்வை வாழ முடியும். அப்போ அந்த வாழ்வை வாழுவதற்கான அதிகாரம், இங்கே நான் அதிகாரம்னு சொல்கிறது பவர் கிடையாது, சக்தி கிடையாது. ஏன் என் வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், யாரும் என்னை கட்டாயப்படுத்தலையே அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, உண்மையிலேயே நம் வாழ்வை நாம் முழுவதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். ஆண்கள் என்றால் தியாகிகள். அண்ணன் தியாகம் செய்யணும், அப்பா தியாகம் செய்யணும், அம்மா தியாகம் செய்யணும், எல்லோரும் தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு தியாக உணர்வில் கட்டமைக்கப்பட்ட ஒரு உணர்வில் அதன்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரின் பேச்சை கேட்க வேண்டும், பெற்றோரின் சொல்படி நடக்க வேண்டும், இதுதான் தர்மம் என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தில் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதி வரையில் யார்தான் அவர்களுடைய வாழ்வை வாழப்போகிறோம்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இப்போ நம்முடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றால் இதுவரைக்கும் கட்டமைச்சிருக்கிற இந்த கட்டமைப்பை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கணும்ல. இது ஏன் இப்படி இருக்கு, எதற்காக இப்படி இருக்கு, ஏன் இதை நான் செய்ய வேண்டும், ஏன் இதை நான் செய்யக்கூடாது என்று இந்த சமூகத்தை எதிர்த்து, சமூக கட்டமைப்புகளை எதிர்த்து ஒரு கேள்வியை வைக்க வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக வாசிப்பு மட்டும்தான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும். சர்வ நிச்சயமாக இந்த சமூகத்தை எதிர்த்து ஒரு மாற்றத்திற்கான கேள்வியை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் அந்த அதிகாரம் வாசிப்பின் மூலமாகத்தான் உங்களை வந்து சேரும். ஏன்னா இதுவரையிலும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்த்தப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே வாசிப்பின் மூலமாக நிகழ்ந்தவை. இங்க எங்கிருந்து வேணா ஆரம்பிக்கலாம். நான் சொன்னல, மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே நூல்கள் பிறந்தன என்றால், நீங்கள் மாவீரன் அலெக்சாண்டர் காலத்திலிருந்து, நெப்போலியன் காலத்திலிருந்து, பின்னர் ஐன்ஸ்டீன் என்று அறிஞர்களின் காலம் தொட்டு அரசியல் தலைவர்களின் காலம் வரை எல்லோருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் வாசிப்பின் மூலமாக உயர்ந்தவர்கள் அதன் பின்னர் அந்த வாசிப்பு அனுபவத்தின் மூலம் கிடைத்த அதிகாரத்தின் மூலமாக இந்த சமூகத்தை மாற்றினார்கள். டால்ஸ்டாயை படித்த காந்தி அவர்கள்
சத்தியாகிரகத்தின் மூலமாக ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினார். காந்தியை படித்த மண்டேலா அதனை உள்வாங்கி அவர் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினார். மண்டேலாவை படித்த பராக் ஒபாமா அவர் அதன் பின்னர் ஒரு மாபெரும் உலகத் தலைவராகவே மாறி நின்றார். இப்படி சங்கிலி தொடராக ஒரு வாசிப்பு என்பது காலம் தொட்டு கடத்தப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ டால்ஸ்டாயினுடைய அந்த பார்வை எங்கெல்லாம் பயணிச்சிருக்குன்னு பாருங்க. அப்ப இது இங்கேயே நின்னுடுமா அல்லது அடுத்த தலைமுறைக்கு நகர வேண்டுமா என்றால் அது எதன் மூலம் நடக்கும் என்றால் வாசிப்பின் மூலமாகத்தான் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான புத்தகங்களை மட்டும்தான் வாசிக்க வேண்டுமா? ஏன் புனைவெல்லாம் வாசிக்க கூடாதா? ஏன் நாவல்கள் வாசிக்க கூடாதா என்று கேட்டால் நிச்சயமாக நாவல்கள் வாசிக்க வேண்டும். அவை நமக்கு தரும் அதிகாரம் என்ன தெரியுமா? தொடர்ந்து கலையோடும் இலக்கியத்தோடும் தொடர்பில் இருப்பதால் மட்டும்தான் தொடர்ந்து நாவல்களும் புதினங்களும் நம்மிடையே பேசிக்கொண்டிருப்பதால் தான் இப்போ நம்ம கிட்ட ஒட்டிட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச கருணை கூட ஒட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாசிப்பதை தமிழ் சமூகம் நிறுத்தி இருந்தால் இவ்வளவு பெருங்கருணையோடு இன்னமும் தமிழ் சமூகம் இயங்கிக் கொண்டிருக்குமானா அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். புத்தகங்கள் வாசிப்பவன் அவனுடைய சமூகத்தை கேள்வி கேட்கிறான், அவனை கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சமூக மாறுதலை சத்தமில்லாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். நா. முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்கும், தூர் என்ற கவிதை. எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. சுஜாதா அவர்கள் பாராட்டிய நா. முத்துக்குமார் அவர்களுடைய முதல் கவிதை அது, பரிசு பெற்ற கவிதை. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் கிணற்றில் வருடத்திற்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும். நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, குழிக்கரண்டி, துரிப்பிடித்த கட்டையோடு எப்போதோ விழுந்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் நம்பப்பட்ட வெள்ளி டம்ளர், இப்படி சேற்றினை வார வார அதிசயங்கள் மேலே வரும். அம்மா சேருடா சேருடா என்று அதட்டுவாள். சந்தோஷம் கலைக்க யாருக்குத்தான் மனம் வரும். படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இப்போதும் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்துதான் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் அம்மா. இறுதி வரை மனதில் தூர்வார மறந்துவிட்டார் அப்பா என்று முடித்திருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை கிணற்றில் தூர்வாரும் அப்பா தன்னுடைய மனதை தூர்வார மறந்து விட்டார். அதனால் இப்போதும் கூட கதவின் பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறாள் அம்மா. இந்த ஒரு கவிதையை வாசிக்கும் தனது மனைவி இன்னும் தனக்கு சமமாக நிகழ்த்தாத ஒரு கணவன் இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது அவனுடைய ஆன்மாவை அது சட்டென லேசாகவாவது தட்டி விடாதா? அங்கு நிகழும் அந்த மாற்றம் இருக்கு இல்லையா? அந்த மாற்றம்தான் வாசிப்பு தரும் பேரனுபவம். பாலபாரதி அவர்களுடைய ஒரு கவிதை இருக்கும். அப்பா சமையல் செய்தார், அம்மா பேப்பர் படித்தாள், அண்ணன் வீடு கூட்டினான், தங்கை கிரிக்கெட் விளையாடினாள், தப்பாக ஒப்பித்தேனாம் காதை திருகினாள் ஆசிரியை. புரிஞ்சுதான் தெரியல, திரும்பவும் சொல்றேன். அப்பா சமையல் செய்தார், அம்மா பேப்பர் படித்தாள், அண்ணன் வீட்டை பெருக்கினான், தங்கை கிரிக்கெட் விளையாடினாள், தப்பாக ஒப்பித்து விட்டேனாம் காதை திருகினாள் ஆசிரியை என்று. ஏன்னா இங்க கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்தந்த வேலையை இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று காலம் காலமாக இங்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு பெட்டிக்குள் அடைத்திருக்கிறார்கள். இதில் ஆண்களும் பெண்களும் 2 பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான். அப்ப இந்த கவிதையை வாசிக்கும் ஒருவர் அந்த கட்டமைப்பை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க துணிவார்கள் அல்லவா? அதுதான் வாசிப்பு செய்யும் அந்த மாற்றம். ஏன் இந்த கட்டமைப்பை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா, இதை படிக்கும் பொழுது ஒரு மாற்றம் வருதுல. ஆனா நம்மளால செய்ய முடியாம எது தடுக்கிறது என்றால், காலம் காலமாக இங்கு இப்படித்தானே இருக்கிறது, இதன் அனுகூலங்களை அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறோம் என்று ஒரு வகையில் ஆண்களும் இப்படி இருப்பதுதான் சரி என பெண்களும் நம்பிக்கொண்டிருப்பதால் அந்த மாற்றம் நிகழ சற்றே தாமதமாகிறது.
இருப்பதிலேயே ஆகப்பெரிய அவலம் என்னவென்றால் அடிமையாய் இருப்பது சரிதான் என்று அடிமையை நம்ப வைப்பதுதான். அதுதான் காலம் காலமாக இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து சற்றே எழுந்து நான் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்பதற்கான அதிகாரத்தை புத்தகங்கள் உங்களுக்கு வழங்கும். அதற்காக வாசிப்பு வேண்டும் என்று சொல்கிறேன். என்னுடைய மண்டோதரி பேச்சை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். எல்லா கம்பன் கழக பேச்சுகளிலும் இதுவரையிலும் நான் கேட்டு தெரிந்த எல்லா பேச்சுகளிலும் மண்டோதரி கற்பற் சிறந்தவள். அவள் ராவணனை மிக அதிகமாக காதலித்தவள். உள்ளபடியே அவள் இருப்பதிலேயே ஒரு மிகச்சிறந்த பெண். ஆனால் எந்த இடத்திலும் ராவணனை எதிர்த்து அவள் ஒரு கேள்வியும் கேட்டதில்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அந்த கேள்வியை கேட்பதற்கு கூட அந்த பாத்திரத்திற்கு அனுமதி கிடையாது. ஆனால் என்னுடைய இந்த பேச்சில் நான் பேசும் பொழுது எனக்கு இருந்த 2 வாய்ப்புகள். ஒன்று, நான் அதை பேசக்கூடாது, ஏனென்றால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று ஒதுங்கிக் கொள்வது, அல்லது எப்படி என்னுடைய கருத்துக்களை அதன் சாராம்சம் மாறாமல் அதற்கு நீதி செய்வது என்று யோசிப்பது. அப்போ வெறும் கம்பராமாயணத்தை மட்டும் படித்தவளாக இருந்திருந்தால் அந்த வாசிப்பு அனுபவம் எனக்கு இலக்கியத்தையும் அதன் சுவையை மட்டும்தான் தெரிய வைத்திருக்கும். பெரியாரையும் சேர்த்து படித்தவள் என்பதனால் எனக்கு அது வேறொரு அதிகாரத்தை தந்தது. மண்டோதரி ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று கம்பனையே எதிர்த்து கேள்வி கேட்டால் என்று என்னுடைய அதிகாரம் அந்த இலக்கிய சுவையையும் தாண்டி கேள்வி கேட்க செய்தது. அந்த இடத்தில் பெரியார் எனக்கு துணை நின்றார். அப்போ அந்த அதிகாரத்தை, அதற்காக அது நான் கம்பனையே கேள்வி கேட்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. கம்பனிடம் ஒரு பரிந்துரையாக, ஒரு விண்ணப்பமாக கடைசியாக முடித்திருப்பாள் மண்டோதரி. இனியேனும் கம்பராமாயணத்தை நீங்கள் திருப்பி எழுதும் வாய்ப்பு கிடைத்தால் என் பாத்திரத்தை கொஞ்சம் திருத்தி எழுந்துகள் என்று சொல்லியிருப்பாள். அதன் மூலமாக கம்பரையும் அவருடைய எழுத்தையும் எந்த விதத்திலும் சிறுமை செய்யாமல் என்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தேன். அந்த அதிகாரம் எனக்கு வாசிப்பு கொடுத்தது. அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்தவன் ஒருபோதும் இன தூய்மையோடு தன்னை சேர்த்து கொள்ள மாட்டான். ஒரு தடவை நீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் படிச்சீங்கன்னா, இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், என் இனம் பெரியது, உன் இனம் சிறியது என்று இன தூய்மை பேசுவது மட்டுமல்ல, அப்படி பேசுவர்களோடு கூட நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்றால் எனக்கு அப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லை என்று முடிவெடுக்கும் அதிகாரத்தை கூட வாசிப்பு உங்களுக்கு கொடுத்துவிடும். ஒரு சூழியல் கட்டுரையை அல்லது குடவரை பாலசுப்ரமணியன் அவர்களுடைய ஒரு கட்டுரையை நீங்கள் வாசித்திருந்தால் கூட கோவில்களில் நாம் கிறுக்கி வைக்க மாட்டோம். ஹார்டின் போட்டு அம்புக்குறியெல்லாம் போடுறோம்ல, பண்ண மாட்டோம். ஏனென்றால் காலம் காலமாக பாதுகாக்கப்பட்ட அந்த பண்பாட்டின் வேர்களை, நம் அடையாளங்களை எவ்வளவு ஆராய்ந்து எழுதியிருக்கிறார்கள், எவ்வளவு அழகுற அவையெல்லாம் இருந்திருக்கின்றன என்ற உண்மை தெரியும் பொழுது அதில் போயிட்டு கிறுக்குவதற்கு நமக்கு மனம் வராது. செல்வேந்திரன் அவர்களுடைய வாசிப்பது எப்படி என்ற புத்தகத்தில் அவர் அழகாக இதையெல்லாம் குறிப்பிட்டிருப்பார். ஏன் வாசிக்க வேண்டும் என்பதன் தேவையையும் உறுதியிட்டு அந்த மொத்த புத்தகத்திலும் அவருடைய கருத்துகளால் நிறைத்திருப்பார். வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இளைஞர்கள் நிச்சயமாக அந்த புத்தகத்தை வாங்கி முதலில் உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை துவங்குங்கள். மிருகங்கள் மீது கனிவோடு இருப்பது என்பது நமக்கெல்லாம் புதிதான ஒரு விஷயம் கிடையாது. தமிழ் சமூகத்திற்கும் விலங்குகளுக்கும் பல காலமாக தொடர்பு உண்டு. ஆனால் இப்பொழுது அதே கனிவோடும் அன்போடும் பண்போடும் நாம் விலங்குகளை அணுகுகிறோமா? அல்லது மற்ற உயிர்களை மதிக்கிறோமா? உணவுச் சங்கிலியில் உயர இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னார் வள்ளுவர். அது வெறும் மனிதருக்கு மட்டுமில்லை, இந்த உலகம் அனைவருக்குமாக படைக்கப்பட்டது என்ற உண்மையை மறந்துவிட்டு திரிகிறோம் இல்லையா? திரு ஜெயமோகன் அவர்களுடைய யானை டாக்டர் புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், காட்டிற்குள் சென்று குடித்துவிட்டு பீர் பாட்டிலை உடைத்து போகும் ஒவ்வொருவனுடைய சட்டையையும் பிடித்து நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். அந்த அதிகாரத்தை அந்த வாசிப்பு உங்களுக்கு தரும். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக புனைவோடு சேர்த்து ஒரு அழகான ஒரு கதையில் பதிவு செய்திருப்பார். ரொம்பவே அழகான ஒரு கதை. அதை படித்த பின்னர்
நாம் எவ்வளவு சிறுமையோடு நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி திரும்ப திரும்ப என்னுள் கேட்டுக்கொண்டே இருந்தது. புத்தகங்கள் உங்களை அதைத்தான் செய்யும். சில பேர் சொல்லுவாங்களே, எனக்கு நைட்டு தூக்கம் வரலைன்னா ஒரு 2 பக்கம் படிப்பேங்க, தூங்கிடுவேன். புத்தகத்தை ஒரு ஸ்லீப்பிங் பில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதைவிட சிறுமை ஒரு புத்தகத்திற்கு நம்மால் செய்துவிட முடியாது. புத்தகத்தை படித்துவிட்டு தூங்குவது. உண்மையாக ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் 2 நாட்கள் தூக்கமே வராது. ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசித்து விட்டீர்கள் என்றால் அது உங்களை தூங்கவே விடாது. அப்போ படிச்சுட்டு நீங்களாம் தூங்குறீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் மேலோட்டமாக மேல்புல் மேய்ந்து, ஏன்னா நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் செய்யும் பொழுது நம் உடல் தானாகவே அதை அப்படியே ஷட் டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுக்கு இது அப்படின்னு நினச்சிட்டே படிக்கும் பொழுது அப்படியே ஷட் டவுன் ஆகி நம்ம ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடும். இப்போ எப்படி படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்ற அந்த தெரிவும் தெளிவும் நமக்கு முதலில் இருக்க வேண்டும். எதற்காக நாம் படிக்கிறோம் என்ற அந்த தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும். இன்று அறிவியல் பல மகத்தான பாய்ச்சலை எட்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அறிவாளியாக காட்டிக்கொள்வதற்காக படிப்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளவு தகவல்களை தரவுகளை விரல் நுனியில் வைத்து கொண்டிருந்தாலும் நம்மை ஏய்ப்பதற்கு ஆள் வந்தாச்சு. ஏன்னா ஒரு காலம் இருந்தது, எனக்கு இவ்வளவு தகவல் தெரியும்னு சொல்கிறதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக, இவருக்கு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு நம்ம வாய்ப்பிழந்து பார்த்த காலங்கள் இருக்குது. இப்போது நம்ம தட்டுனாலே தரவுகளும் தகவல்களும் வந்து விழும் ஒரு காலகட்டத்தில் வெறும் தகவலுக்காக ஒரு புத்தகத்தை படிப்பது என்பது ஓகே, ஓரளவுக்கு நமக்கு அவை சொற்களஞ்சியத்தை மேம்படுத்தும், நினைவாற்றலை மேம்படுத்தும் என்பவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டிய பெரிய தேவை வாசிப்பிற்கு இருக்கிறது. அதை நீங்கள் எதன் பொருட்டு அந்த வாசிப்பை அணுகுகிறீர்கள் என்பது பொருட்டு. சிலர் பொழுதுபோக்குக்காக படிக்கிறார்கள், சிலர் தூக்கம் வரவில்லை என்று படிக்கிறார்கள் சொன்னபடியே. சிலர் நான் அறிவாளி என்று காட்டிக்கொள்வதற்காக படிக்கிறார்கள். சிலர் எழுத்தாளர்களை கேள்வி கேட்பதற்காக படிக்கிறார்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நம்மக்கிட்ட யாராவது எதையாவது சொன்னால் என்னை விட அவனுக்கு அவ்வளோ தெரியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதுமே நமக்கு உண்டு. புத்தகங்கள் நம்மிடம் பேசும் பொழுது அந்த எண்ணத்தை தான் முதலில் உடைத்து போடுகிறது. புத்தகங்கள் என்ன செய்கின்றன, நாம் படிக்கும் பொழுது நம்மிடம் கண்ணாடி போட்டு காட்டும் பொழுது நீயும் இது தானே பண்ணுற, அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நானும் இதை தான் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப நாளாக பண்ணுறேன், என்னால் மாற்றிக்க முடியாது, எப்படி மாற்றிக்கிறது நாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த சிறுமை நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாது. அதை வாசிக்கும் பொழுது இதைத்தானே நாமும் செய்கிறோம் என்ற கேள்வி வரும் பொழுது இந்த மாற்றத்துக்கான விதை அங்கிருந்து துவங்குகிறது. நாம் நம்மை கேள்வி கேட்க துவங்குகிறோம். அந்த கேள்வி நமக்கு வேறு சிந்தனைகளை, நம்முடைய பார்வையை மாற்றி அமைப்பதற்கான சிந்தனைகளை உருவாக்கும். நாம் என்னவாவெல்லாம் இருக்கிறோமோ அது எல்லாமே அழிச்சிட்டு வேற ஒன்றா ஆவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய வல்லவை புத்தகங்கள். நம்ம நினச்சிட்டு போல இதான் நான் அப்படின்னு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மஞ்சரி நாராயணன் இவள் கிடையாது, சர்வ நிச்சயமா. இந்த 10 வருடத்தில் நான் வாசித்த புத்தகங்கள், நான் நிறைய படிக்கிறவளாங்க நிச்சயமாக கிடையாது. ஒரு வருடத்திற்கு 4-5 புத்தகங்கள் படித்திருந்தாலே அது மிகப்பெரிய சாதனை தான். ஆனால் எதை படிக்க வேண்டும் என்று தேர்வு செய்து படித்த காரணத்தினால் அந்த புத்தகங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுத்தன என்பது உண்மை. அந்த 10 வருடத்தில் நான் படித்த புத்தகங்கள் என்னை நிறுத்தியிருக்கிற இடம் எதுவென்றால், நான் வாழ்க்கை முழுவதும் படித்திருந்தால் அவை என்னை எங்கே நிறுத்தியிருக்கும் என்பதை நினைத்து நினைத்து நான் வருந்திய காலங்கள் உண்டு. அதனால் புத்தகம் வாசிப்பை இன்னும் தொடர வேண்டும் என்று நினைக்கிறேன். பல போராட்டங்களின் வாயிலாக மாற்றங்கள் நிகழ்ந்தன என்று சொன்னேன். நம்முடைய வரலாறுகளையும் நம்முடைய பண்பாட்டின் வேர்களையும் படிக்க வேண்டுமென்றால் நாங்கள் தான் பள்ளியில் படிக்கிறோமே, அது போதாதா என்று கேட்டால், நீங்கள் உண்மையிலேயே அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். இன்றைய வரலாறுகள் நம்முடைய வரலாற்றை அப்படியே நமக்கு படம் பிடித்து சொல்லிக் கொடுக்கின்றனவா? நாம் எழுதிய வரலாறா அது? நமக்கான வரலாறை நாம் எழுதுவதற்கான அதிகாரம் இங்கு நமக்கு இருக்கிறதா? யாரோ ஒருவர் நம்மை பற்றி எழுதிய வரலாற்றை தான் இன்னும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில் நம்மை பற்றிய வரலாறுகளை வாசிப்பின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும்.
இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம், இங்கு நடைபெற்ற புரட்சிகளை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம், எவற்றையெல்லாம் தாண்டி நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வு வரும் பொழுது அந்த வாசிப்பு எனக்கு என்ன அதிகாரத்தை தருகிறது தெரியுமா? இப்போ யாராவது அந்த பாதையின் நடுவில் ஏதாவது ஒரு தடையை போட்டால் அதை தகர்ப்பதற்கான கேள்விகளை சரியான நேரத்தில் கேட்க வேண்டும் என்ற அதிகாரத்தை அந்த வாசிப்பு எனக்கு தந்திருக்கிறது. அப்போ இந்திய எதிர்ப்பை எதிர்த்து அங்கு நடந்த போராட்டங்களை நாம் படித்திருந்தோம் என்றால், இப்போ இந்த படம் வரும்போது தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கணும். இல்லை, இருமொழி கொள்கை பற்றி சட்டம் வரும்பொழுதே எல்லோரும் கிளர்ந்து எழுந்திருப்போம். அப்போ எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இவையெல்லாம் இங்கு நடந்திருக்கின்றன என்ற வரலாறை நாம் அறியும் பொழுதுதான் அந்த வரலாற்றை திரிப்பதற்காக, மாற்றுவதற்காக யாரேனும் சிறு துரும்பை கிள்ளி போட்டால் கூட அதை எதிர்ப்பதற்கான அதிகாரம் நமக்கு பிறக்கிறது. நம்ம எத்தனையோ இடத்துல சொல்லியிருப்போம், எனக்கு எதுக்கு அரசியல், நான் எதற்காக அரசியல் பழகணும். உண்மையிலேயே நீங்கள் நினைக்காவிட்டாலும் அரசியல் உங்களோடு நாள்தோறும் இருக்கிறது. நீங்கள் எழுந்து கணம் முதல் தூங்க போகும் கணம் வரை நாள்தோறும் அரசியல் நம்மோடு பயணிக்கிறது. அரசியலை தெரிந்து வைத்திருப்பதும் அரசியல் பழகுவதும் மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வரி போடும் ஒரு காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு முளைவரி பற்றி தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. இங்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர் முளைவரி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மாகாணத்தில், இன்றைய கன்னியாகுமரி மாவட்டமும் இணைந்த அந்த பகுதியில் 18ஆம் நூற்றாண்டில் ஒரு அவலமான நிலை இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல் சேலை அணிய வேண்டும் என்றால் கூட வரி செலுத்த வேண்டும் என்ற அந்த அவலம். அதற்கு முன்னர் ஆதிக்க சாதியினரும் மேல் சேலை அணியாமல் தான் இருந்தார்கள். அதன் பின்னர் ஐரோப்பாவின் வருகைக்கு பின்னால் அவர்கள் மட்டும் மேல் சேலை அணிந்து அவர்களுடைய முலைகளை மூடிக்கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு அது கிடைக்கவில்லை. இதுக்கு தான் வரில்லை. அப்போ இருந்த காலகட்டத்தில் முகத்தில் மீசை வைத்திருந்த ஒடுக்கப்பட்டவர்கள் கூட வரி கட்ட வேண்டிய காலம் இருந்தது. உங்கள் வீட்டில் ஒரு மாடு இருந்ததுன்னா வரி கட்டணும். உங்கள் வீட்டில் உழவு பொருள் இருந்தால் வரி கட்டணும். நீங்கள் பனைமரம் வைத்திருந்தீர்கள் என்றால் வரி கட்ட வேண்டும். நீங்கள் முகத்தில் மீசை வைத்திருந்தீர்கள் என்றால் வரி கட்ட வேண்டும். அப்போது முளையை மறைப்பதற்கு மேல் சேலை அணிய வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து வரியினை கட்ட வேண்டும். இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான, ஒரு அவலமான ஒரு வாழ்க்கையினை அன்றைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய 30 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு அந்த வரி நிறுத்தப்படுகிறது. நங்கேலி என்ற பெண் வரி கேட்டு ஒருவர் வரும்பொழுது தன்னுடைய 2 மார்புகளையும் அறுத்து வாழை இலையில் வைத்து இந்தா உங்கள் வரி என்று கொடுத்த பொழுது அந்த புரட்சி வெடித்தது. அதை இப்போது யாராவது படித்திருந்தால் நாம் இன்று உடை மீது நடக்கும் அரசியலில் எல்லாம் எப்படி கேள்வி கேட்டிருப்போம் அதிகாரத்தோடு என்று யோசித்து பாருங்கள். வாசிப்பு நமக்கு அந்த அதிகாரத்தை தான் தருகிறது. அசௌகரியமா இருக்குல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது. வரலாறு நெடுக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள மறுக்கும் பல அசௌகரியமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் படிக்கும் பொழுதுதான் நாம் நம்மை கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்வியும் அந்த அதிகாரமும் தான் தொடர்ந்து இந்த மானுட குலத்தை மாற்றத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போல சுதந்திர உணர்வு என்பது எவ்வளவு மகத்தான ஒரு உணர்வு என்பது நீங்கள் அதனை உணரும் பொழுது உங்களுக்கு புரியும். யாருக்கும் எந்த பயமும் இல்லாமல் என்னால் இந்த செயலை செய்ய முடியும் என்று இங்கு இருப்பவர்கள் எத்தனை பேர், அந்த செயல் என்னவானா இருக்கட்டும், எத்தனை பேரால் உறுதியிட்டு சொல்ல முடியும்? அக விடுதலையை தர வல்லவை புத்தகங்கள், அந்த அதிகாரங்கள் நமக்கு வாசிப்பின் மூலமாக மட்டும்தான் நடக்கின்றன. நாம் சிந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்து பல நிகழ்வுகளின் மூலமாக இங்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த மாற்றங்கள் சொல்வதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான். அந்த கேள்வியை
எந்த கேள்வியை எப்படி கேட்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்வதற்கான அந்த விடுதலை உணர்வை, அந்த அக விடுதலையை புத்தகங்கள் தருகின்றன. புத்தகங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் புரட்டும் பொழுதும் வெடிக்கும் அணுகுண்டுகளாய் இருக்கின்றன. அழகாக சொல்லுவார்கள், அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகங்கள் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் என்பார்கள். அப்படி டைனமைட்டை விட மிக அசாதாரணமான விஷயங்களை எல்லாம் செய்ய வல்லவை வாசிப்பு. ஒரே ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்துவிட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். நான் ஏன் பெரிதாக புத்தக பரிந்துரை செய்யவில்லை என்றால், புத்தக பரிந்துரை செய்வது என்பது காதலிக்க கற்றுக் கொடுப்பதை போல, நாம் யாரை காதலிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு எந்த புத்தகங்கள் எந்த தெளிவை தர வேண்டும், உங்களுக்கு எந்த தெளிவு வர வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ, இங்கு கொட்டி கிடக்கக்கூடிய புத்தகங்களிலிருந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகம் உங்களில் இருக்கக்கூடியவர்களை ஏதாவது ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க வைத்தாலும் கூட இந்த பேச்சின் வெற்றியாக அதை நினைத்து கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.